அனைவருக்கும் வணக்கம். ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த படம் முடிவில் தேட்டரில் அத்தனை பேரும் படம் பார்த்த அத்தனை பேரும் எந்திரிச்சுன்னு அந்த டைரக்டருக்கு ஒரு சல்யூட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்தது. நம்மளுடைய உணர்வுகளுக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து சில காரியங்களில் இறங்கி அதுக்கப்புறம் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் அப்படியே போயிட்டு திரும்பி பார்க்குறப்போ அதுக்குன்னு ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய விளைவுகள் இருக்கும் இல்லையா? அந்த விளைவுகளை பற்றி யோசனை பண்ணோம் அப்படின்னா லவ்னா என்ன, லஸ்ட்னா என்ன, இன்ஃபாக்சுவேஷன்னா என்ன, க்ரஷ்னா என்ன அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு அர்த்தங்கள் கிடைக்கும். A time for everything and everything in its time, a place for everything and everything in its place, an age for everything and everything in its age. இப்போ பார்த்தா சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, தப்பில் மாட்டிக்கிறாங்கன்னா இன்னொருத்தர் போய் காப்பாற்றலாம். பட் அவங்களே தீங்கிழைத்து கொள்ளக்கூடிய ஒரு தவறான விஷயங்கள் இப்போ சமுதாயத்தில் நிறைய நடந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சோஷியல் மீடியா. பேரண்ட்ஸுக்கே தெரியறதில்ல அந்த குழந்தைங்க எந்தெந்த செயலியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹைட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு மோசமான ஒரு வகையான ஒரு செயலி ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிற பேரில் இருக்குது. ஹைட் பண்ணி வைக்கிறாங்க, வேறு நேமில் மாற்றி வைக்கிறாங்க. ஒரு செயலியை வேறு பேரில் ஹைட் பண்ணி மொபைலில் வச்சுருக்காங்க. தேவையில்லாத செயலி அது. கூடா நட்பு கேடில் முடியுங்கிற மாதிரியே கூடா செயலியும் கேடில் முடியும். அந்த கூடா செயலிக்கு இப்படி போகிறாங்க குழந்தைங்க. ஸோ பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களுடைய ரஃப் நோட்டில் அவங்க என்ன எழுதியிருக்காங்கங்கிறத பாருங்கள். அதே மாதிரி உங்கள் மொபைல்லையே கூட அந்த மாதிரி ஒழிச்சு வச்சுருக்கலாம் அவங்க. ஸோ உங்கள் மொபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ பாருங்கள், செக் பண்ணுங்கள். தப்பு கிடையாது. என் குழந்தைய நான் எப்படி நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். பட் அப்படி கிடையாது. தயவுசெய்து செக் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட பாசம் காட்டுங்க. அட் த சேம் டைம் கண்டிப்புடன் நடந்துக்கங்க. ஏன்னா இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த தப்புக்குள்ளே என் குழந்தைய போக விடமாட்டேனே அப்படிங்கிற சந்தர்ப்பம் வாழ்க்கை யாருக்கும் எப்பவுமே கொடுக்காது. திங்க் அபவுட் இட்.